வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் மின்னோட்டவியல் இதுல உள்ள ரோமன் 9ல உள்ள கணக்குகள் பார்க்க போறோம். 3வது கணக்கு 3 வோல்ட் மின்னழுத்தம் மற்றும் 600 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமும் பாயும் ஒரு டார்ச் விளக்கினால் உருவாகும் மின்திறன் மின்தடை 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றல் ஆகியவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 3 வோல்ட். அதை எழுதிடணும். சரியா? அடுத்து மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. மின்னோட்டங்கிறது எவ்வளோன்னு பாருங்க. 600 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கேட்காங்க? மின்திறன் கேட்காங்க. இப்போ மின்திறன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ள ஃபார்முலா P ஈக்குவல் மின்னழுத்தம் இன்டு மின்னோட்டம். ரெண்டுமே நமக்கு தெரியுது. மின்னழுத்தங்கிறது எவ்வளவு? 3 வோல்ட். அதை எழுதியிருக்க. மின்னோட்டம்ங்கிறது ஐங்கிறது, மின்னோட்டங்கிறது 600 ஆம்பியர். 600 அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இங்க மில்லி ஆம்பியர்ல இருக்கு. நீங்க ஆம்பியர்ல மாத்தணும்னா என்ன செய்யணும்? அதை 1000ஆல வகுக்கணும். சரியா? வகுத்தோம்னா 1000ஆல வகுத்தோம்னா 3 இன்ட்டு 0.6 மாறிடும். சரியா? 3 ஸ்தானம், அதாவது 1000ஆல வைக்கல, 3 சைபர் இருக்கு. 1 2 3, அதாவது வலது புறத்துல இருந்து இடதுபுறம் நோக்கி 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருக்கோம். சரியா? அதான் 6 புள்ளி 0.6. இந்த 3ஆல பெருக்கணும்னா 18, 3 18. இப்போ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்கிறதுனால என்னது? இப்போ 1.8ன்னு நம்ம வச்சிருந்தோம். சரியா? இப்போ மின்திறனோட யூனிட்டு இங்க வோல்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. சரியா? மின்திறனோட யூனிட் என்னன்னு தெரியும், வாட்டுன்னு தெரியும். இந்த வாட்டுன்னு எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, மின்தடை. இப்ப மின்தடைங்கிறது என்னன்னு பாருங்க. மின்தடை R ஈக்குவல் டு எப்போதுமே மின்னழுத்தத்துக்கு நேர்த்தகவலும் கரண்ட்டுக்கு எதிர்த்தகவலும் இருக்கும். சரியா? இது தெரிஞ்சுக்கிடணும். V பை I. சரியா? இப்போ விங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 3 வோல்ட். அந்த 3 இது இல்லாமா ஐங்கிறது என்னன்னா நம்ம ஆம்பியர்ல தான் சொல்லுவோம். கரண்டை மில்லி ஆம்பியர்ல சொல்ல மாட்டோம், ஆம்பியர். ஆம்பியர்ல அதோட மதிப்பு என்னது? 600 மில்லி ஆம்பியருங்கிறது 0.6 ஆம்பியர். சரியா? இப்போ இதை நம்ம வகுக்கணும். வகுக்கணும்னா டேரெக்டா வகுக்க முடியாது. அதனால என்ன செய்வோம்? 3 10ஆல பெருக்குங்க. 0.6 10ஆல பெருக்குங்க. அதனால என்னவா மாறிடும்? 0.6ங்கிறது 10ஆல பெருக்குறதுனால 6ஆ மாறிடும். சரியா? அடுத்து பாருங்க, 3 இன்ட்டு 10 எவ்வளவு? 30. சரியா? இப்போ அடிக்கலாம். சரியா? எப்போதுமே டெசிமல்ல இருந்தா எத்தனை பாயிண்ட் கழிச்சு டெசிமல் இருக்குன்னு பாருங்க. அத்தனை சைபர் வருதாப்புல இங்க 10 100 போட்டுக்கிடணும். சரியா? இப்போ 6 6 30. சரியா? அப்பனா மின்தடை அப்படிங்கிறது R அப்படிங்கிறது 5. அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம். அதை எழுதிருங்க. மின்தடையோட யூனிட் எழுதுங்க. அடுத்து நுகரப்பட்ட மின்னாற்றல். நுகரப்படும் மின்னாற்றல் எழுதிக்கோங்க. மின்னாற்றல். சரியா? இந்த மின்னாற்றல்ங்கிறது இதோட என்ன பார்த்தீங்கன்னா மின்திறன் இன்று எடுத்துக்கொண்ட நேரம். சரியா? நேரம் எழுதிக்கலாம். சரியா? இப்போ மின்திறன் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மின்திறன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1.8 வாட்டு. சரியா? அப்போ மின்திறனுக்கு நேரம் என்ன போடணும்? 1 இன்ட்டு 8ன்னு போட்டுக்கோங்க. நேரங்கிறது இங்க 4 மணி நேரத்தில் சொல்லியிருக்காங்க நுகரப்படும் மின்னாற்றல். அப்போனா 1.8 இன்ட்டு 4. சரியா? இப்போ 18 4 54. சரியா? 54ன்னு தெரியும். 18 4 54. சரி, 18 18 36 72. சரியா? 18 4 72. ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்கிறதுனால அந்த புள்ளியை இங்க வச்சிருங்க. 7.2. சரியா? இங்க மின்திறனோட யூனிட்டு வாட்டு. நேரத்தோட மணி மணி கணக்குல தான் கொடுத்துருக்காங்க. அப்பனா வாட்டு மணி இதோட யூனிட். கண்டிப்பா நம்ம யூனிட்டையும் சேர்த்து எழுதிடணும்.